பொதுவாகவே இன்னைக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பழைய கார் தான் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ரேட் வைஸில் கம்மி கிடைக்குது. அதனால எல்லாரும் பழைய கார் தான் விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அதனால இந்த வாகனத்தை பொறுத்தவரை பொதுவாகவே இந்த வண்டி வாங்குறதை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நம்ப தகுந்த ஒரு தெரிஞ்ச ஒரு நிறுவனத்துலேயோ தெரிஞ்சவங்க மூலமாக தான் வண்டி வாங்கணும். நீங்கள் இன்றைக்கெல்லாம் எல்லாம் ஆன்லைன் உலகம், ஃபோன் எடுக்கிறோம் பார்க்குறோம், எல்லாமே அந்த ஃபோனில் இருக்குது. நீங்கள் வாகனத்தை பொறுத்தவரை நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்களா, அந்த உடனே அந்த ஃபோனை பார்த்த உடனே அந்த வாகனத்தை போய் வாங்கக்கூடாது. வாகனங்கிறதே சட்டம் சார்ந்தது. அதன் பின்னாடி 1000 பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் அந்த வாகனம் வாங்குறது நம்பக்கூடிய தெரிஞ்சவங்கள்ட்ட தான் வாங்கணும். ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்குறீங்க, ஓஎல்எக்ஸில் போடுறாங்க, நீங்கள் போகிறீங்க, அந்த வாகனத்தை அவரு தானா, அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அவர் யாருன்னு முன்ன பின்ன உங்களுக்கு தெரியாது. அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு பழக்கம் கிடையாது. அந்த வாகனத்தை பார்க்க தான் அவங்க போகிறீங்க. அந்த வாகனத்தை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிறீங்க. அதுக்குள்ளே இருக்க விஷயம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி பின்னாடி வழக்குகள், ஏதாவது பிரச்சனைகள் எது இருக்குமா எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் நீங்கள் பைண்ட் ஆயிடுவீங்க. ஒரு வழக்கு இருந்து அந்த வாகனத்தை உங்கள் பேரில் மாற்றிட்டீங்க, வேற ஒருத்தர் வாகனத்தை உங்களுக்கு ஏமாற்றி விற்றுட்டாங்க, உங்களுக்கு பேரை மாற்றிட்டீங்கன்னா அப்படின்னா அந்த பேரில் புக்கில் நீங்கள் ஆகிட்டீங்க, நீங்களும் லாப்படி அதில் பைண்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் தான் விற்றவன்லாம் போயிடுவான், அவன் எந்த சூழ்நிலையும் ஆர்சி புக்கில் வரமாட்டான். நீங்கள் தான் வந்துருப்பீங்க. நீங்கள் தான் சட்டம் சார்ந்து நீங்கள் அலையணும். அதனால் பொதுவாக என்ன சொல்கிறோம், நம்ம தகுந்த நிறுவனங்கள், நம்ம தகுந்த ஆளுக்களை பார்த்து வாங்குங்க. கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆள் யூபியில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 பேரை ஒரு வாரத்தில் ஏமாற்றி 5 கோடி ரூபா ஏமாற்றிட்டான். ரொம்ப சிம்பிள். ஓஎல்எக்ஸ் எடுத்து பார்க்குறான், ஒருத்தர் வண்டி விற்கிறேன்னு சொல்கிறாரு. அதே ஓஎல்எக்ஸில் ஒருத்தர் வண்டி வேணும்னு கேட்குறாரு. அப்போ வண்டி விற்கிறவர்கிட்ட அவர் கான்டாக்ட் பண்ணி அவர் 10 லட்சம் சொன்னார்னா 7 லட்சம் சொல்கிறான். இவர்கிட்ட நான் இப்போ 7 லட்சத்துக்கு வாங்கி தரேன், இந்த மாதிரி வண்டி இருக்குது, போய் பாருங்கள், ஆர்சி புக் வண்டிலாம் பார்த்துக்காங்க, அவர்கிட்ட பேசாதீங்க, அவர் என் பிரதர் தான், நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறான். இவரும் வர்றாரு, அவன் 10 லட்சம் சொல்கிறான், இவர் 7 லட்சம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து அந்த ஆசை தான், ஒரு பேசிக்காக வந்து ஒருத்தர் ஏமாத்துறான்னா ஆசையை தம்பி விட்டு தான் ஏமாத்துறான். சரி 7 லட்சத்துக்கு கிடைக்குன்னு இவர்கிட்ட பேசும்போது எனக்கு அட்வான்ஸ் 2 lakhs பண்ணுங்கள், இந்த அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க, நான் உங்களை போட்டுட்டு நீங்கள் அவர்கிட்ட போங்க, நான் வண்டி டெலிவரி கொடுக்க சொல்கிறேங்கிறாரு. 5 லட்சம் ஏமாந்தவனும் இருக்கான், 2 லட்சம் ஏமாந்தவனும், 3 லட்சம். இப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 5 கோடி ரூபா ஏமாற்றிட்டாங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்குமே தெரியும். இது வந்து வழக்குகளும் போச்சு, போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. ஆனால் காவல்துறை வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்க சரியான ஒரு முகவரியோ எதுவும் இல்லாமல் இவங்க ஏமாந்துட்டாங்கிறதுனால அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அப்போ எதனால வருது? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் வண்டி சொல்கிறான், முன்ன பின்ன தெரியாத ஆளோட அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சுறீங்க. அவன் யார், அவங்க அப்பா பேர் என்ன, எந்த விலாசம் எதுவுமே தெரியல. எப்படி போலீஸ் நடவடிக்கை எடுக்கும்? முடியாதுல்ல. நம்ம எப்போவுமே அரசாங்கத்தையே குறவும் சொல்ல முடியாது. அது மாதிரி மக்கள் நீங்கள் வந்து வாகனம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்க வாகனங்களை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வாகனத்தை பார்க்குறீங்க. உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது நல்ல பலன் இருக்கும். அது நல்ல வண்டியா, அடிபட்ட வண்டியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, உங்களுக்கு அது மாதிரி சந்தேகங்கள், உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு நீங்கள் வாகனத்தோட நம்பரை நீங்கள் காமிச்சு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா கம்பெனியில் சொல்லிடுவாங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இப்போ சர்வீஸ் ஆயிருக்கு, இந்த கிலோமீட்டர் சர்வீஸ் வந்துருக்குன்னு நமக்கு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதே நேரத்தில் பழைய வாகனங்கள் வாங்கும்போது நம்ம ரிஸ்க்கு தான். 15 வருஷத்துக்கு பக்கம் உள்ள வாகனங்கள் வாங்கும்போது மேலோட்டமாக நம்ம நல்லா இருக்கா, நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது கூப்பிட்டு ஓட்டி பார்க்குறோமா, அது இருக்கிற கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சு வாங்கிக்காங்க. அதில் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகும்போது வேலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்தபடி கம்மியாக வாங்கும்போது நீங்கள் அதை வந்து மெக்கானிக் வச்சு செக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கு உண்டான ப்ரீப்பேர் ஆகிக்கலாம். இதுக்கு 20 ரூபா செலவு இருக்குது, 10,000 ரூபா செலவு இருக்குது, இதை நம்ம வந்து கம்மி பண்ணி கேட்போம். இல்லை நம்ம வாங்கிட்டு இதை நம்ம சரி பண்ணிக்கணும், தெரிஞ்சு வாங்கிக்காங்க. இப்போ பொதுவாக வாகனம் வாங்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது வாகனத்தோட ரெக்கார்ட்ஸை, எத்தனை ஓனரு, என்ன வாகனம் வந்து என்ன மாடலு, அதனுடைய சேஸ் நம்பர், என்ஜின் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி வாகனம் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவப்பட்டவங்க இருப்பீங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா டச்சப்பு பெயிண்டிங் பண்ணலாம் தெரியும், சிலருக்கு தெரியாது. இருந்தாலும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பழைய வாகனங்கள் அவுட்டர்லாம் கொஞ்சம் பெயிண்டிங் ஆகிறது சகஜம். நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது ஒன்று கம்பெனி ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். நீங்கள் கூட்டு வர மெக்கானிக் மூலம் டோர்களை திறந்து பேனட் திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். என்ஜினை பொறுத்தவரையில் என்னென்னா ஆயில் கம்மியாக இருக்கா என்னங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. அப்போது டயர் கண்டிஷன் உங்கள் கண்ணிலே தெரியும். நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். அதனால் நீங்கள் வந்து மெயினாக பார்த்தா ரெக்கார்டு, ரெண்டாவது வாகனத்தை ஹிஸ்ட்ரி செக் பண்ணிங்கன்னா டேமேஜ் ஹிஸ்ட்ரி சொல்லிடுவாங்க.
பழைய வண்டிகளாக இருந்தால் மெக்கானிக் விட்டு பார்க்கும்போது என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். கண்ணில் பார்க்காத விஷயங்களை அவங்க மூலமாக தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வந்து ஒரு வண்டி 5 லட்சம்னு போட்டிருப்பான், பட் ஒருத்தர் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பார் சிங்கிள் ஓனர், அவர் 5 லட்சத்துக்கு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி ஆன்லைனில் 5 லட்சம் போகிறோம், ரொம்ப மோசமான மெயின்டைனில் ஒரு வண்டி இருக்கும், அடிபட்டு வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க, அது 2.5 கூட கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸில் நீங்கள் ஏமாறக்கூடாது. அதனால் நீங்கள் கண்ணில் பார்த்து உங்களுக்கு நேச்சுரலாக நேரடியாக பார்த்து வாங்குறது தான் உண்மை. நீங்கள் 6 லட்சம் நினச்சி 3.5 கொடுக்குறான்னு வாங்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் 5 லட்சம் சொல்கிறாங்கிறதுக்காண்டி நல்ல வண்டியை 5 லட்சத்துக்கு கொடுப்பான்னு எதிர்பார்க்க முடியாதனால நீங்கள் வந்து முடிவு பண்ணுறது உங்கள் காசு, உங்கள் பணம், நீங்கள் தான் அந்த கவனமாக முடிவு பண்ணி வாங்கணும்னு ஒரு மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் வந்து தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தால் வாங்கலாம். இப்போ வந்து டெல்லியிலேருந்தான் வண்டி வாங்கிட்டு வந்து ரீநம்பர்லாம் பண்ணுறாங்க, கர்நாடகாவிலேருந்துலாம் வாங்கிட்டு வராங்க. இதில் ஏன் அதர் ஸ்டேட் வாங்கக்கூடாது, வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையில் என்னென்னா, அதர் ஸ்டேட்டில் அது என்ன கேஸ் எதாவது இருந்தால் தெரியாது. வாகனத்தோட புக்கை பார்க்குறீங்க, ஓனர் 2ன்னு வரும், கேஸ் நம்பர் பார்க்குறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் வாங்கிடுறீங்க, ரீநம்பர் கூட அப்ளை பண்ணிடுவீங்க, பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் அது வழக்கு இருக்கும், அதாவது கிரிமினல் வழக்கு இருக்கலாம், சிவில் வழக்கு இருக்கலாம். அந்த வழக்கு பின்னணியில் வந்தாங்கன்னா அந்த வாகனத்தை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி எத்தனையோ நிகழ்வுகள் டெல்லியிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க, கர்நாடகாவிலேருந்து வந்து. அதனால தான் வந்து அதர் ஸ்டேட் வாங்காதீங்க. மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வண்டி வாங்க கூட அதெல்லாம் சும்மாங்க. இன்றைக்கி வர வாகனம் எல்லாமே நல்ல ஹார்ஸ் பவர், தரையில் ஓடினாலும் ஒரு மாதிரி தான் ஓடும், ஹில்ஸில் ஓடினாலும் ஒரு மாதிரி தான் ஓடும். அதனால் ஹில்ஸில் வாங்குறதுனால அந்த இன்ஜின் வந்து தம்மு கம்மியாயிரும், அது வாங்கக்கூடாது. அதெல்லாம் வந்து தவறான கருத்து. இந்த மாதிரி 2 ஓனர் 3 ஓனர் வாங்கக்கூடாது. அதனால் வண்டி நல்லா இருந்தால் நீங்கள் தாராளமாக எத்தனை ஓனர் இருந்தால் வாங்கலாம். 43 ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் ஹில் ஸ்டேஷன் வண்டியாலும் தாராளம் வாங்கலாம். இது மாதிரி தவறுதால ஏதோ ஏமாந்து ஒரு வண்டி வாங்கிட்டோம், ஏதோ வேலையோடு வாங்கிட்டோம், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையோடு வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு. இப்போ அதை பொறுத்தவரையில் நீங்கள் கஸ்டமரை பார்த்து நேரடியாக வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு அந்த கஸ்டமர் போய் நீங்கள் பார்த்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது, தீர்த்து தாங்கன்னு சொல்லிடலாம். நம்ம எங்களை மாதிரி நிறுவனங்களில் நீங்கள் வாங்கும்போது நாங்கள் எங்கேயே இருக்கோம், தொழில் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் முன்னாடி நின்று தீர்த்து வச்சுருவோம். அதே மாதிரி ஆன்லைனில் கேட்கவே வேண்டாம், அவர் அப்போ முதல்ல நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நேரடியாக இந்த மாதிரி நீங்கள் நிறுவனம் மூலமாக வாங்கினாலோ இல்லை நேரடியாக பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் கஸ்டமருக்கு கேட்கலாம், அவருக்கு சால்வ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். எங்களை மாதிரி நிறுவனம் மூலமாக வாங்கும்போது நாங்கள் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான முழு முயற்சிகள் பண்ணி பண்ணுவோம். உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.